கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது அவர் அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆகவே நாம் கேட்கும்போதே நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் மனசுக்கு புதிய தெளிவுகளை தருவார். சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய இருதயத்தின் கட்டுகளை அவிழ்ப்பார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுடைய கண்களை திறக்கும். சத்தியம் உங்களை பேதைகளை ஞானியாக்கும். சத்தியம் உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அந்த வேத சத்தியம் உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்குள்ளே அதிகரிக்க செய்யும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த நாளிலேயும் 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுரு எழுதின முதலாம் கடிதம் 2ஆம் அதிகாரம் 11, 12 இந்த வசனங்களை நாம் கவனிக்கிறோம். இது பேதுரு புதிய சபையின் மக்களுக்கு, ஆதி திருச்சபையின் மக்களுக்கு அவர்கள் உபத்திரவங்களினாலும் வேதனைகளினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட பல போராட்டங்களினாலும் யூதேயா தேசத்தை விட்டு எங்கும் சிதறி போனார்கள் பல நாடுகளிலே. அந்த சிதறி போனவர்களுக்கு அவர் வழங்குகின்ற ஒரு ஆலோசனை என்றே அவர் சொல்லுகிறார். புத்தி சொல்லுகிறேன். 11வது வசனம் 2:11, 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது ஒரு நல்ல புத்திமதி. தேவ மனிதனுடைய வயதான மனிதன் பேதுரு. இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் திறவுகோலை கொடுத்தார். தேவராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அநேகரை திறந்து விட்டார். ஒரு சின்ன பிரசங்கம் தான் பண்ணார். 3 நிமிஷம் 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து 5 நிமிஷம் பிரசங்கம் 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தடுத்து பிரசங்கம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் நிறைய பேருக்கு பரலோகத்தின் வாசலை திறந்து விட்டார். உங்களுக்கும் திறவுகோலை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருந்தா திறந்து விட வேண்டியதான், அடைச்சி வைக்கக்கூடாது, குறுக்க நிற்கக்கூடாது. திறந்து விட வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நம்ம போய் நிறைய மந்தையில் இல்லாத ஜனங்களை கொண்டு வர வேண்டும். இயேசுவுக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். வந்த பிறகு நம்ம முட்டி மோதி அவங்கள விரட்டி அடிச்சிடக்கூடாது. நம்ம வேலை திறக்கிற வேலை தான், நமக்கு விரட்டுற வேலை இல்லை. அதனால் என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை என்னோடு கூட இருக்கிறவன் சேர்க்கிறான். என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் யோசிக்கணும், ஒன்று நாம் சேர்க்கிறவர்களாக இருப்போம் அல்லது சிதறடிக்கிறவர்களாக இருப்போம். அதனால் சபைக்குள்ளேயும் நாம் சிதறடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் சேர்க்கிறவர்களாக இருப்போம். கொண்டு வர்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாகவும் வாழ வேண்டும். அது நமக்கு ரொம்ப பொறுப்பு மிக்கது. புதுசாக சில ஆத்மாக்களெல்லாம் நம்ம கொண்டு வருவோம். கொண்டு வந்த பிறகு யார் அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்கன்னா, கொண்டு வந்த உங்களை தான் முதல்ல ரொம்ப ஒட்டிக்கிடுவாங்க, உங்களை தான் ரொம்ப சேர்ந்துக்கிடுவாங்க, உங்கள் கூட தான் பேசுவாங்க. அது போன்ற சமயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னென்னா, மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். உங்கள் வாலிபத்தை யாரும் அசட்டை செய்யாதபடி நீ அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் நடக்கையிலும் விசுவாசத்திலும் உண்மையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்ற ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சபையின் போதகருக்கு கொடுத்ததை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை பேதுரு கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இது அரசியல்வாதிகள் லாப நோக்கத்துக்காக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. அங்கே இருக்கிற யாரையுமே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகளை சொல்லி நயவஞ்சகமாக மக்களை வசப்படுத்த பார்ப்பாங்க. அதல்ல, தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஒருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? இயேசுவை நேசித்தது போல உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா? குறைவே இல்லாத அன்பு. இயேசுவை எவ்வளவு நேசித்தாரோ அந்த அளவு நம்மை நேசிக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கடைசி பரியந்தம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நேசித்தார். அதனால் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு குறைவில்லாத அன்பும் அணகட்ட முடியாத அன்பும்
இல்லை, யாராலையும் தடுக்க முடியாத அன்பு. நான் உங்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணதுனால உங்கள் மேலே தேவ அன்பு குறையவே குறையாது. தேவ அன்பு மேன்மையானது, அது சகல அணைகளையும் கடந்தது. இல்லை, ஆச்சரியமான அன்பு, எந்த விதமான நன்மையையும் உங்களிடத்தில் எதிர்பாராமலே உங்களை நேசிக்கக்கூடிய அன்பு, எந்த பிரதிபலனையும் பாராமல் உங்களை எதிர்பாராமல் நேசிக்கிற தேவ அன்பு மேலானது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. அந்நியரும் பரதேசியும் தானே, அடுத்த நாடுகளில் போயிட்டாங்க, பஞ்சம் பிழைக்க போயிட்டாங்க, தங்களுடைய எடுக்கக்கூடியதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அங்கே போய் அகதிகளாக வேலை செய்கிறாங்க, பொழப்ப நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே சாட்சியாகவும் இருக்காங்க. அந்த தேசத்தில் அவங்க அந்நியர்கள் தான், பரதேசிகள் தான். அதோடு மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. நாம் இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், ஆனால் உலகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் உலகத்தாரை போல நம்ம இருப்பதற்கு ஆண்டவருடைய அனுமதி நமக்கு கிடையாது. ஆகவே நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவோ, உலகத்தை நேசிக்கவோ, ரசிக்கவோ, உலகத்தால் கரைபடவோ நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஓட வேண்டும். பொருளாசையை விட்டு ஓடு, வாலிப இச்சைகளை விட்டு ஓடு, விக்கிரக ஆராதனையை விட்டு ஓடு, ஓடு ஓடு ஓடு, பல்வேறு இச்சைகளை விட்டு ஓடு ஓடு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே நீங்கள் நம்ம ஆடி அசைஞ்சு அங்கே பார்த்து இங்கே பார்த்து வேடிக்கை பார்த்து இங்கே ரசித்து அங்கே ரசித்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரே நோக்கத்தோடு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சீராக நாம் ஓட வேண்டும். விட்டு விட்டு தள்ளிவிட்டு ஓடு. விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இது ஒரு மாரத்தான் இல்லை, இது ஒரு மாரத்தான் தான். ஓடிட்டே இருக்கணும், முடிவே கிடையாது. நம்முடைய கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் இயேசுவை நோக்கி இயேசுவை நோக்கி இயேசுவை நோக்கி கண்களை எங்கேயும் திருப்பக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம், இந்த நினைவு நமக்கு வேண்டும். அதோட ஊரோட ஒத்து போகிறது, அவங்களோட இவங்களோட சேர்ந்து போகிறது முடியாது, நடக்காது. அங்கே கிடா வீட்டுக்கு போகிறேன், இங்கே இவங்களுக்கு இதோட போகிறேன், அங்கே சாமி கும்பிட்றாங்க, அங்கே விசேஷம் ஊரில், அதனால் கூப்பிட்ருக்காங்க போகிறேன். செய்யாதீங்க. ஜாதிகளுடைய பலவிதமான சம்பிரதாயங்கள், சடங்குகள், சமய பழக்க வழக்கங்கள், இவைகளோடு ஒத்துப்போகாதீர்கள். ஒத்துப்போய் யாரும் ஊரோட ஒத்துப்போய் யாரும் சாட்சியாக வாழ்ந்தவங்களே கிடையாது. அது கருவாடு, செத்த மீன், அது தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போகும், அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன் எதிர்த்து போகும், அதுதான் உயிருள்ளது. அது நீரோட்டத்தை எதிர்த்து போரிடும், மோதும். நம்ம உயிரோட்டம் உள்ளவர்கள், நம்ம ஜீவன் பெற்றவர்கள், இந்த உலகத்தில் செத்த மீன்களை போல கருவாடு மாதிரி போகக்கூடாது. நம்ம இந்த உலகத்தின் நீரோட்டத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் பலவிதமான வசீகரங்கள், அவங்க பலவிதமான வாழ்க்கை ஸ்டைல் முறைகள், இவைகளுக்கெல்லாம் நாம் எதிர்நீச்சலிட வேண்டியவர்கள். அவங்க தான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. ஆத்மாவுக்கு விரோதமாக தான் போர் செய்தான் இல்லையா? இந்த நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த போர் ஒன்று, நம்முடைய மனம் ஒரு போர்க்களம், கிறிஸ்தவர்களுடைய மனம் ஒரு போர்க்களம். நமக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வீரியம் குறையாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதமான சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம், பல்வேறு மன போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். சாத்தான் எய்யக்கூடிய அக்கினி அஸ்திரங்கள் அநேகம் இருக்கிறது. பயங்கள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது, பலவிதமான மனக்குழப்பங்கள் வருகிறது. வேத வசனத்தை சந்தேகிக்கிறோம், தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறோம். எல்லாவற்றிலையும் நாம் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு விரோதம் தான் அத்தனை இச்சைகளும், அத்தனை விதமான கவர்ச்சிகளும் ஆத்மாவை பிடிச்சு அதை குருடாக்கி இருட்டடைய செய்து தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி. ஆகவே ஜாக்கிரதையோடு கூட இருங்கள். பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். அப்படியா? கிறிஸ்தவங்களை அக்கிரமக்காரர்னு பேசுகிறாங்களா? அப்படி நம்ம ஊரில் பேசுகிறாங்களா? சரி, உங்களுக்கு கொஞ்சம் இதனுடைய பின்னணியத்தை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவம் முதல் உண்டானது இல்லையா? அப்போது எருசலேமில். அதை தொடர்ந்து அநேக ஆயிரங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு தான் சபை ஆரம்பித்தது. சபையினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிறந்த நாள், சபை பிறந்த நாள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டார். அவங்க ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க காத்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாள் அன்று 50வது நாள் அன்றைக்கு மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு பெரிய அக்கினி பந்து இறங்கி அது சின்னதாக ஒவ்வொருவர் மேலேயும் அக்கினி நாவுகள் போல் வந்து அமர்ந்தது. அங்கே கூடியிருந்த 120 பேரும் பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் பேசிய பாஷைகள் அத்தனையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருந்தது. அந்த பாஷைகளிலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவே அநேக கூட்டத்துக்கு வந்த இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, அப்புறம் இந்த கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இதுக்கெல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா ஆண் மக்களும் வந்திருக்கிறாங்க, யூதர்கள் அனைவரும். இவர்களை எல்லாம் கூடி வர செய்தது, ஈர்த்தது. அது அவர்களை ரட்சிக்கவில்லை, ஆனால் அது அவர்களை ஈர்த்தது. எப்படி இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷைகளில் கர்த்தரை துதிக்கிறார்களே, நமக்கு இவங்க கல்வி அறிவில்லாதவங்க, கலிலேயர், சும்மா கிராமத்தில் இருக்கிறவங்க, குக்கிராமத்தில் வாழ்கிறவங்க, இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம், இந்த அறிவு, இது எப்படி என்று பார்க்க வந்தார்கள். அங்கே தான் எழுந்து நின்று பேதுரு பேசினார். அன்றைக்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்போது 3120 அன்னைக்கே ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், கூட்டமாக நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இந்த கிறிஸ்தவர்களை சில விஷயங்கள்னால அக்கிரமக்காரர் என்று பேசினார்கள். எதனால் அக்கிரமக்காரர் அப்படின்னு பேசினாங்கன்னா சொல்கிறேன், ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை டெரரிஸ்ட் கும்பல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இவங்க பயங்கரவாதிகள். யூதர்களால் இவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை இவர்கள் பின்பற்றி நம்முடைய மதத்திற்கு எதிராக, நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிராக, நாம் இதுவரைக்கும் கொண்டு போகின்ற நம்முடைய மரபுகள், நம்முடைய வேதம், நம்முடைய கலாச்சாரம் எல்லாவற்றுக்கும் எதிராக இவர்கள் எழும்புகிறார்கள். ஆகவே இவர்களை ஆரம்பத்திலேயே ஒழித்து கட்ட வேண்டும். இது ஒரு கும்பல், தவறான கும்பல். இவர்கள் கடைசியில் போக போக கிறிஸ்தவர்கள் கொடுமையானவர்கள் என்றும், இவர்கள் பலவிதமான தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் இவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது வைக்கப்பட்டது. ரோம் பட்டணம் அந்த நாட்களில் தீப்பிடிச்சது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோம் பட்டணத்தில் அன்னைக்கு இருந்த பேரரசன், அந்த பேரரசன் அவன் கொஞ்சம் நட்டு லூஸுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அவர் நீரோ மன்னன், அவர் ஒரு பழைய பிடில் வயலின் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் வாசித்துக்கிட்டு இருந்தாராம். அது பிறகு அவருக்கு திடீர்னு இந்த கிறிஸ்தவங்க மேலே கோபம் இருந்ததுனால ஏதோ ஒரு விதத்தில் தீ வச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த தீ வச்சுட்டு அந்த பிடில் எடுத்து உயரமான இடத்துலேருந்து வாசித்துக்கிட்டே இருந்தாராம். தீ கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. கூட இருந்த நிறைய மனைவிமாரில் ஒருத்தி, அவள் சொல்லி கொடுத்தா, இது கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் தீயே பிடிச்சி எரியுது, பட்டணமே எரியுது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரே விதத்தில் இப்படி போட்டுருங்க, கிறிஸ்தவங்க தான் இதுக்கு தீ வச்சாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை யார் வேணாலும் கொல்லலாம், விரட்டி போட்டு நாய மாதிரி கொல்லலான்னு சொல்லி அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ரோம் பட்டணத்தில், ரோமாபுரியில் கிறிஸ்தவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பெயர் சூட்டினாங்க, கொடியவர்கள்.
இவர்கள் அப்படின்னு ஒரு பேர். இன்னொரு பேர் கிறிஸ்தவர்களுக்கு, இவங்க ஏத்திஸ்ட், இவங்க கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு ஒரு பேர் சூட்டினாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாமியை கும்பிட மாட்டேங்கிறாங்க. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம், சட்ட புஸ்தகங்கள், இதை விட்டுவிட்டு மோசையை விட்டுட்டு, மோசே தான் அவங்களுக்கு ஹீரோ, மோசையை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மோசே மூலமாய் ஒருவர் சொல்லப்பட்டாரே, அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதே, ஒருவர் வருவார் அவருக்கு செவி, அதை மக்கள் விட்டுட்டாங்க. மோசைக்கு எதிராக பேசுகிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு எதிராக ஒரே ஒன்றான மெய் தெய்வமாகிய பிதாவுக்கு எதிராக, பிதான்னு பழைய ஏற்பாட்டில் வராது, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, யெகோவா தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, இயேசுவை கடவுளுங்கிறாங்க. ஆக இவர்கள் நம்முடைய மதத்துக்கு நம்மோடு கூட ஒத்து வராதவங்க. வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சாமியை கும்பிட மாட்டேங்கிறாங்க. பிறகு வருஷத்தில் ஒரு தடவை இந்த ரோம் சாம்ராஜ்யத்தில், ரோம் தானே அன்னைக்கு, ரோம சக்கரவர்த்தி தானே உலகத்தையே ஆண்டாங்க. அவங்க வருஷத்தில் ஒரு தடவை இந்த ராஜாவை கும்பிடுற ஒரு விழா வச்சுருந்தாங்க. எங்கே இருந்தாலும் சரி ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ராஜாவுக்குன்னு சரி, இங்கே நிறைய நாட்கள், நினைவு நாட்கள் வச்சுருக்காங்க. அம்மாவுக்குன்னு ஒரு நாள், அப்பாவுக்குன்னு ஒரு நாள், தம்பிக்குன்னு ஒரு நாள், தங்கச்சிக்குன்னு ஒரு நாள், பிள்ளைக்கு ஒரு நாள், அப்படி தானே வச்சுருக்காங்க. நிறைய நாட்களை வச்சுருக்காங்க. இது மாதிரி அவங்க ஒரு நாள் வச்சுருக்காங்க, எம்பரர் டே. அன்னைக்கு அவரை தான் வழிபடணும். அவருக்குன்னு கோயில், அவருக்குன்னு கும்பாபிஷேகம், அவருக்குன்னு விசேஷ ஆராதனைகள், அவரை கும்பிடணும். எந்த சாமியை கும்பிட்டாலையும் சரி, கும்பிடாட்டியும் சரி, யாரை கும்பிடணும் கட்டாயம்? இந்த சர்வாதிகாரி சக்கரவர்த்தி, அவரை கும்பிட்டே ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் கும்பிடலை. அதனால் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கண்கண்ட தெய்வமே அவர் தான் உலகத்தில். இந்த ராஜா தான் கண்கண்ட தெய்வம், அவரை கும்பிடல. அதனால் இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படி வைத்தார். இன்னொரு குற்றச்சாட்டு வைத்தாங்க அவங்க மேலே, கிறிஸ்தவங்க மேலே. இவங்க நம்முடைய எல்லா ஆன்டி நேஷனலிஸ்ட், நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் மக்கதோனியா நாட்டில் போய் பிலிப்பி பட்டணத்துக்கு போயிடுறார். அப்போஸ்தலர் 16:12 நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அங்கே ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லீதியாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொழிலதிபர், பெண் தொழிலதிபர். அந்தம்மா பெரிய வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்துருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு எலான் மாஸ்க் மாதிரி அந்த அம்மா இருந்திருக்கலாம். பெரிய பணக்காரி அந்த பட்டணத்தில். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவள் சுவிசேஷத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொடுத்தாள். அவளுடைய வீட்டில் இந்த ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொண்டாள். அவங்க வீட்டிலையே திருச்சபை ஆரம்பித்தது. அவளுடைய தொழிற்சாலைகள் எல்லாமே, எல்லாரையும் அவங்க இயேசுவை தொழுது கொள்வதற்கு அன்பினால் வற்புறுத்தினாள். ஆனாலும் இவங்க இந்த ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணுறதை விடலை போல இருக்குது. சாயங்காலமான ஜெபம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆற்றங்கரைக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் 16வது வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இது வழக்கமாக சொல்லிகிட்டே இருக்கிறது. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவள் சொன்னதில் எதுவும் தப்புங்களா? குறி சொல்லுகிற ஆவி, ஒரு பேய் பிடிச்ச ஒரு பெண், பேயினால் நிரம்பி சரியான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கா. சரியான விஷயத்தை சொல்கிறாங்க. நிறைய நேரங்கள் எப்படி இருக்குதுல்ல, அவள் சொல்கிறது சரி, பேய் தான் பேசுது, ஆனால் சரியாக சொல்லுது. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அதை கேட்டு, பரவாயில்லையே இவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, உடனே கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்து அவளை வச்சுருந்தா, அவள் மூலமாக அந்த பேய் எல்லாரையும் தாக்கியிருக்கும். எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டிருந்திருப்பார்கள்.
அவள் எத்தனையோ தந்திரமான விதத்தில் பேயினால் அவள் நிறைய பேரை விசுவாசத்தை விட்டே கவிழ்த்திருப்பாள். பேய் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. அவள் பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமா இருக்கிறான். ஆனால் இங்கே பவுல் துல்லியமாக கண்டுபிடிக்கிறாரு. அவர் திரும்பி பார்த்து சினங்கொண்டு அவர் கோபத்தோடு சொன்னார். உடனே அந்த பிசாசு அவளை விட்டு போயிட்டு இப்போ அந்த வார்த்தையை அவள் சொல்கிறதில்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அவள் தேவனுடைய அந்த லீதியாளுடைய வீட்டுக்கு வந்துட்டான பிரபலமான ஒரு குறி சொல்லுகிற பெண். நடந்தது என்னென்னு பாருங்கள். 19. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்றென்று பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். என்ன புகார் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார்கள். இவங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பேர் என்ன? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். அப்படி தானே சொல்லுவாங்க. பாருங்க, எழுதியிருக்கு, பொது அமைதிக்கு இவர்கள் குந்தகம் விளைவிக்கிறவர்கள் அப்படின்னு கலகம் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறாங்க. ஏன்? தங்களுடைய சொந்த ஆதாயம் இல்லாமல் போனது. இவளை வச்சு நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்காகவே நிறைய பேர் குறி கேட்க வருவாங்க. குறி சொல்லணும்னா ஏகப்பட்ட ஃபீஸு. அப்போது நிறைய, அதோட மட்டும் இல்லை, நிறைய அங்கே குறி சொல்லிட்டு போகும்போது நிறைய அதை வாங்கணும், இதை வாங்கணும், சூடை வாங்கணும், சாம்பிராணி வாங்கணும், பழம் வாங்கணும், தேங்காய் வாங்கணும், இதெல்லாம் வாங்கிட்டு போகிற பூ வாங்கணும், செந்தூரம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் அதிகப்படியான விலை. இதனால தான் நிறைய ஒருமானங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நிறைய பூத்து வச்சுருக்காங்க. எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான். எல்லோரும் சேர்ந்து நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பாத்தனை எல்லாமே ஒரே நாளில் அடியாகிறது, லாஸ் ஆகுது. அப்போ என்னெல்லாம் போய் சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். அப்போது கிறிஸ்தவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவர்கள் கலகம் செய்கிறார்கள். அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு 21, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரத்துக்கு, நம்முடைய மத நம்பிக்கைக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க. என்ன எதிர்? எதெல்லாம் எதிர்? எதெல்லாம் நல்ல கலாச்சாரம்? கலாச்சாரத்தில் எத்தனை விஷயம் தீமை இருக்குது, அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். இப்போ பவுல் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு. இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார். வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான். இப்படி அநேக குற்றச்சாட்டுகள் கிறிஸ்தவர்கள் மேலே. புறஜாதிகள், புறம்பே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். புறஜாதிகள்ங்கிற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை அல்ல, நல்ல அர்த்தம் கொடுக்கலை. இப்போது சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். எப்படி புறஜாதிகள் அநேக விதமான பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். நமக்கு விரோதம், நம்ம கலாச்சாரத்தை மாற்ற பார்க்குறாங்க. இது வேறொரு மதம், இது வெளிநாட்டு மதம், இது அவங்க கொண்டு வந்தது, இது நம்ம மதம் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் இந்தியாவில் இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்து மதம் என்று ஒரு மதம் பெயரிடப்படுவதற்கு முன்னமே கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? உலகத்திலே முத சர்ச்சு கட்டினது இந்தியாவில் தான். முத சர்ச்சுன்னு ஒன்று எங்கேயுமே கட்டாததுக்கு முந்தி தோமா வந்தார்ல, அவர் 7 சர்ச்சுக்கு மேலே கட்டிட்டு போயிட்டார். வெறும் 51, 52லேயே. சதானா 20 ஆண்டுகள் அவர் இந்தியாவில் பணி செய்தார். அவருடைய ரத்தம் நம்முடைய தமிழ்நாட்டிலே சிந்தப்பட்டது. அவரை ஈட்டினால் குத்துனாங்க, கல்லால் அடித்தாங்க, அவர் அங்கேயே இறந்து போனார். ஆண்டவர் அவருக்கு வச்சிருந்த அந்த சாட்சியான வாழ்க்கை அங்கே முடிந்தது. இன்றைக்கும் அவருடைய கல்லறை அங்கே தான் இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குது. அப்போது சென்னையில். இப்படி ஆண்டவர் நம்முடைய இந்தியாவில் பல வேதங்கள் எழுதுகிறதற்கு முன்னமே புதிய ஏற்பாடு இருக்கிறது. இது ஒரு வெளிநாட்டு மதம், வெள்ளைக்கார மதம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வெள்ளைக்காரங்களுக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு முன்னமே இந்தியர்களுக்கு சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டது தோபாவிதான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? வெள்ளைக்காரன் கூட இயேசு அறிகிறதுக்கு முந்தையே பவுல் போய் இப்படி மக்கதோனியாவுக்கெல்லாம் போனார்னு சொல்கிறார்ல, இதுக்கு முந்தையே அவர் வந்துட்டாருங்க இந்தியாவுக்கு. இதுக்கு முந்தையே இங்கே வந்துட்டார். அப்போ இந்தியாவுக்கு தான் முதல்ல கிடச்சிருக்குது, வெள்ளைக்காரனு கிடைக்கிறதுக்கு முந்தி. இது வெள்ளைக்கார மதம் இல்லை. இந்தியா ஒருவேளை சொல்லப்போனால் மதங்களின் புறப்படம்னு சொன்னால் கிறிஸ்தவ மதமும் இங்கே தான் ஆரம்பிக்கும்.
அப்படி நிறைய மதங்கள் தோன்றி இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவம் மிகவும் பழமையானது அவைகளில் இந்தியாவில் அப்படின்னு சொல்ல வர்றேன். இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க கேனிபலிசம் அப்படிங்கிற நரமாம்சத்தை சாப்பிட்றவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கிறிஸ்தவம் மேலே. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பந்தி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, ஆண்டவர் தானே அதை ஏற்படுத்தினார். 2 விஷயம் ஏற்படுத்தியிருக்கிறார். பார்க்க சடங்கு போல் இருக்கும். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. 2 பார்க்க நிறைய பேருக்கு இது ஒரு சடங்கு, இது ஒரு சம்பிரதாயம் போல் இருக்கும். இது சடங்கோ சம்பிரதாயத்துக்காகவோ நம்ம எடுப்பதல்ல. இது வேதத்தின் அர்த்தத்தோடு நம்ம அதை பொருத்தி அடையாளமான செய்கைகளை நம்ம செய்கிறோம். அதை நம்ம அர்த்தத்தோட ஆயத்தத்தோடு நம்ம அதில் பங்கெடுக்கும் போது நீங்கள் கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள். இது ஒரு ஐக்கியத்தின் பந்தி. ஆனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க ஒன்றா கூடி அவங்களுடைய குழந்தைகளை கொன்று அந்த மாம்சத்தை அந்த இரத்தத்தை இவங்க குடிக்கிறாங்க. இது கர்த்தருடைய பந்தின்னு சொல்கிறாங்க. இவங்க பிள்ளைகளை நரபலி செலுத்தி இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை, ஒரு பொய்யான தகவலை ராஜாவுக்கு கொண்டு போனாங்க. அதை நம்பினாங்க, அதை பரப்புனாங்க. அதனால் இவங்க அக்கிரமக்காரர், இவங்க நரமாம்ச பட்சினிகள். இவங்க ஒன்றா கூடுற நேரமெல்லாம் ஏதோ ஒரு குழந்தைய நரபலி செலுத்துகிறாங்க, அதனுடைய மாம்சத்தை இவங்க சாப்பிட்றாங்க, இரத்தத்தை குடிக்கிறாங்க, இது ஐக்கியம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகாத குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்பட்டது. இன்னொரு குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் மேலே வைக்கப்பட்டது, இவர்கள் கீழ்த்தரமான நடத்தை உள்ளவர்கள், இம்மாரல் பீப்புள். இவங்க கீழ்த்தரமான நடத்தை உள்ளவர்கள். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, அப்படி சொன்னாங்கன்னா, இவங்க கூடி வரும்பொழுதெல்லாம் ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுவுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த கர்த்தருடைய பந்தியை நடத்துறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய வஸ்திரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சேலையை எடுத்து கட்டி அந்த சேலையினுடைய ஒரு தொங்கல்னால் என்ன செய்தார், இந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். அதில் தடுத்தவங்க இருந்தாங்க, ஐயோ வேண்டாம், நீங்கள் என் காலை தொடக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நான் உன்னை கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்று இயேசு சொன்னார். அப்படின்னு ஐயோ எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு உச்சந்தலையிலேருந்து ஒரேடியாக குளிப்பாட்டிடுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏற்கனவே குளிச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இந்த பாதமெல்லாம் கழுவுற பிறகு இயேசு கிறிஸ்து கேட்டார், நான் யாருன்னு கேட்டார். ஐயோ நீங்கள் ஆண்டவரும் எஜமானரும் ஆகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவுங்கள் அப்படின்னு சொன்னார். சரிதானா? இன்றைக்கி இதெல்லாம் கழுவலாமா அப்படின்னா, திட்டவட்டமாக இதை எல்லா நேரமும் செய்யணும்னு குறிப்பிட்டு அடித்தளமான வசனங்கள் இல்லை. அதனால் விருப்பத்துக்கு விட்டுடலாம். சில பெந்தேகோஸ்தே சபையில் இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அது செல்லாது அப்படின்னு நினச்சா செஞ்சுட்டு போகிறாங்க. செய்ய வேண்டியதில்லை, அதில் இருக்கக்கூடிய பாடம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா செய்யாமலும் இருக்கலாம். கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற ஆணித்தரமான உறுதியான வார்த்தைகள் அதற்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் இதை விட்டுடலாம். சில விஷயத்துக்கு இப்படி விதிவிலக்காக போய்கிட்டு இருக்குது. சரி, இப்போது இந்த பாதம் கழுவுறது மட்டுமில்லை, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய கடிதத்தை எழுதும்போது சொல்லுகிறார். இது ஆதி திருச்சபையில் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தினார்கள். அப்போ இதை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க, இவங்க ஆண்களோடு கூட புணர்கிறார்கள், பெண்களோடு கூட தவறாய் நடக்கிறார்கள், இவர்கள் தவறான கும்பல், கீழ்த்தரமான நடத்தையும் வாழ்க்கை முறையையும் கொண்டவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் மீது இப்படி பலவிதமான புகார்கள் சொன்னாங்க. இப்போ பாருங்க பிரியமானவர்களே, புரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயம் நிறையா இருக்குது. உங்களை அக்கிரமக்காரர் என்று நிறைய பேசுகிறாங்க. நமக்கும் விரோதமாக நிச்சயமாக பேசுவாங்க இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? நிச்சயமாக என் நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன செய்வாங்க? மோசமாக பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
10வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னையே பேசியிருந்தா உங்களையும் கட்டாயம் பேசத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் தூஷிப்பாங்க. 10வது அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் 25வது வசனம், வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு விதமாக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னையே பேய்களின் தலைவன் என்று சொன்னாங்களே, அப்படி இருக்க உங்களையும் சொல்லத்தானே செய்வாங்க. இயேசுவை எத்தனை விதமாக விமர்சனம் செஞ்சாங்க. இயேசுவை பேய் பிடிச்சவேன்னு சொன்னாங்க, இயேசுவை ஒரு மந்திரவாதின்னு சொன்னாங்க, இயேசுவை செப்படி வித்தக்காரர்னு சொன்னாங்க. அவர் ஏதோ ஒரு பேயை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு, மக்களை மதிமயக்கிறாரு. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலே ஆண்கள் மட்டும் சாப்பிட்டாங்களே, இது ஒரு செப்படி வித்த. கடல் மேல் நடந்தாலே இதெல்லாம் ஒரு பெரிய சும்மா நாடகம், இதெல்லாம் ஒரு திறமை, இப்படியெல்லாம் நிறைய பேசுனாங்க. இல்லை, சாப்பிட போய் உட்கார்ந்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் சாப்பாடு ராமன், போகிற இடமெல்லாம் எங்கெல்லாம் சோறு கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்கார்ந்துடுறாரு, போஜன பிரியன். இல்லை, அவர் கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வாழ்க்கை முன்னாடி இழிவான வாழ்க்கை நடத்துனவங்க. அப்போது என்ன சொன்னாங்க? இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறார். இவர் கடவுளாக இருந்தால் இவங்க யாருன்னு தெரியாமல் இருக்குமா? அப்படி கடவுளாக இருந்தால் அவங்க கூட போய் சேர்வாரா? அவங்கள தொட விடுவாரா? அவங்க வீட்டு போவாரா? இவன் பாவியான மனுஷன், போய் அவன் வீட்டுக்கு போகிறாரே, பாவிகளின் சிநேகிதன். அப்படின்னா என்ன? சம்பந்தம் இருக்குதுங்க. அதனால்தான் சும்மா எல்லாம் போவாரா? சரியான ஆளே கிடையாது. சீமோனே நினைச்சாரு, குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷனை இயேசு தொட்டு சுகமாக்கினார். தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன், ஊரை விட்டு வெளியே கிடந்தான் ஒரு காலத்தில். ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம், அவனை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவன் வீட்டில் ஒரு விருந்து வச்சுருக்கான். அவன் வீட்டில் எல்லாரையும் போல இயேசுவையும் கூப்பிட்ருக்கான். ஆனால் இயேசுவும் தன்னை மதித்து முக்கியப்படுத்தி கூப்பிடாட்டியும் போயிட்டாரு. எவ்வளோ தாழ்மையான சிந்தையோடு போயிருக்கார், சாந்தமுள்ள ஆவியோடு போயிருக்கிறார். அங்கேயும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சாரு. அங்கே ஒரு பெண் பாவியான ஒரு பெண், அவள் இயேசுவின் பாதத்தை கண்ணீர்னால் நனைச்சி, தன் தலைமையினால் தொடச்சி, விலையேறப்பெற்ற நலதம் என்னும் ஒரு ராஜாக்கள் பயன்படுத்துகிற ஒரு வாசன திரவியத்தை ரொம்ப நாள் அவள் சேகரித்து வச்சுருந்த காசெல்லாம் போட்டு அதை வாங்கிட்டு அங்கே அதை உடச்சி அவர் பாதத்தில் பூசி அழலுன்னு அழுறான். பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? வேஸ்ட் பண்ணுறா ஒன்று. 2வது, மோசமானவா, கீழ்த்தரமானவா, ஊரறிஞ்ச வேசி, ராஜவேசி தொட விடுறாரு. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? இயேசு கிறிஸ்து கேட்டார். 2 பேர் ஒரு மனுஷங்கிட்ட கடன் பட்டிருந்தாங்க. இல்லை, சீமோனும் கடன் பட்டவன் தானே, அவன் எவ்வளவு நேசிச்சிருக்கணும். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் பாதங்களை கழுவலப்பா. ஆனால் அவள் என் பாதத்தை கண்ணீரால் நினச்சான். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசலை, அவ இதை செய்தா. நீ என்னை அப்படி வரவேற்கலை, அவள் என் பாதத்தில் முத்தம் கொடுத்தா. ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தார். யாருக்கு அதிக உணர்வு இருக்குமோ, யார் தங்களை அதிக பாவிகளிலும் பிரதான ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், ஐயோ நான் அதமானே, நான் ஒரு சிறியவன், நான் ஒரு எளியவன், நான் ஒரு குப்பை, யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தானே அதிகம் நேசிக்க முடியும் ஆண்டவரை. அவன் ஒரு பரிசேயன் இல்லையா? சீமோன் பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவன். அவர் ரொம்ப பக்தியானவர். வாரத்தில் 2 தரம் உபவாசிப்பார், நிறைய அன்னதானம் ஏழைகளுக்கு கொடுப்பார், நிறைய நன்மைகள்லாம் செய்வார், பக்தியாக இருப்பார், தசம பாகம் கச்சிதமாக கொடுப்பார், ஒரு சின்ன எண்ணி கொடுப்பார்.
ஜீரகம் கொண்டு உட்காந்து கடையில் 100 வாங்கிட்டு வந்து எண்ணிக்கிட்டே 100 நாள் செலவு பண்ணி அது பிறகு அதில் பிரித்து எடுத்து தசமபாகம் கொடுப்பார். எவ்வளோ பக்தியானவர்! அவர் தன்னுடைய பக்தியை நம்பியிருக்கார். ஆனால் இங்கே ஒரு பெண் அப்படி அல்ல. இந்த மகா பரிசுத்தர் பாவியாகி என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். என்கிட்ட இருந்து 1 பேய் 2 பேய் இல்லை, 7 பேய் ஓடிடுச்சு. நான் ஊரறிஞ்ச வேசி. ஆனால் என்னை மனுஷியாக அவர் மாற்றினார். என்னை மனுஷியாக மாற்றிட்டார். மனுஷன் ஒருத்தன் கூட நான் தேடி 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 போய் எல்லாராலையும் நான் ஏமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை, தோல்வியினால் துவண்டு போன ஒரு வாழ்க்கை, நொறுங்கி உடஞ்சி போன வாழ்க்கை. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன விலையேற பெற்றவளாக மாற்றியிருக்கார். எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தார். என்னை தலை நிமிர நடக்க வச்சிருக்கிறார். அவளுக்கு இயேசு மேலே ரொம்ப அன்பு தான். அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நிறைய பேர் ஒருவேளை என்ன யோசிக்கிறாங்க, ஒரு புது சமுதாயத்தை இயேசு ஏற்படுத்தினார். இந்த சமுதாயத்தில் தேவ அன்பு வெளிப்படுகிறது. ஆகவே பரிசுத்த முத்தத்தோடு ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துகிறார். இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மோசமாக தெரியுது. நம்ம மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிச்சயமாக சொல்லுவாங்க. 5வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கக்கூடாது, அதான் முக்கியம். பவுல் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். இயேசுவின் மேல் அநேக பேர் எழுப்பி குற்றம் சாட்டினாங்க. ஆனால் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் போயிற்று, நிரூபிக்க முடியலை. இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசலை, யாரையும் மிரட்டலை, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, ஒன்றுமே நிலச்சி நிற்கலை, எல்லாம் பொய்யா இருந்துச்சு. உங்கள் மேலே பொய்யாய் சொல்வார்களானால், உண்மையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது உண்மைதான். இன்றைக்கி நம்முடைய ஊழியக்காரர்கள் நிறைய பேரை பற்றி நம்ம கனமாக எண்ணும் போது கனவீனமான நிறைய விஷயங்கள், தகவல்கள் நிறையா வெளியே வருது. அது உண்மையாக இருக்குமானால் நம்ம ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது பொய்யாக இருக்குமானால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். எத்தனை உண்மையான விஷயங்கள் வருகிறது. எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க. சில நேரங்களில் நிறைய இந்த மாதிரி பாஸ்டர்களை தோல் உரிக்கிறாங்க. அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய தீமைகள், அவங்களுடைய வாழ்வின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளது வெளிப்படுகிறது. ஆதாரத்தோடு வெளியிடுறாங்க. தலகுனிவு ஏற்படுகிறது. தேவனுக்கு ரொம்ப துக்கத்தை கொண்டு வரும், அவமரியாதையை கொண்டு வரும். தேவனுடைய ஜனங்களாலேயே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும், தேவனை அறிந்தவர்களாலேயே. ஆக ரொம்ப நமக்கு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் ஒரு நாள் ரொம்ப துக்கப்பட்டார் தாவீதை பற்றி. தேவனுடைய சத்துருக்கள் தூஷிப்பதற்கு நீ காரணமாக இருந்த அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் விடலை, அவனை எடுத்தார். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு புரஜாதிகள் நடுவில் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும். என் பேர் கெட்டு போகுதோ இல்லையோ அது பரவாயில்ல, தேவனுடைய பேர் கெடக்கூடாது. ஒரு நாள் என் மூலமாக தேவனை தூஷிக்க யாரும் வாய்ப்பை நான் கொடுக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீதை குறித்து அந்த வார்த்தை சொன்னார், தேவனுடைய சத்துருக்கள் தூஷிப்பதற்கு நீ காரணமாக இருந்த அப்படின்னு சொல்லி. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பொய்யாய் சொன்னான், சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னா ரைட். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. 6வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம். இதே வார்த்தை தான், கொஞ்சம் கூட சின்ன சின்ன விஸ்தாரத்தோடு அங்கே கொடுத்துருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைப்பார்களா? பகைப்பார்கள். உங்களை புறம்பாக்குவார்கள். எதை விட்டு? ஆராதனை ஸ்தலத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு. அன்னைக்கு யூதர்கள் அவங்களுடைய சமூகத்தை விட்டு, கிராமத்தை விட்டு, அவங்களுடைய குடும்பத்தை விட்டு புறம்பாக்குவார்கள். உங்களை நிந்தித்து
உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நிந்திப்பாங்களா? நிந்திப்பாங்க. நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட தகாததையெல்லாம் பேசுவாங்களா? பேசுவாங்க. புரணி பேசுவாங்களா? பேசுவாங்க. பொறாமை கொள்வாங்களா? கொள்வாங்க. வதந்தியை பரப்புவாங்களா? பரப்புவாங்க. கதை கட்டுவாங்களா? கெட்டுவாங்க. மோசமாக பேசுவாங்களா? பேசுவாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்துவாங்க. நையாண்டி பண்ணுவாங்களா? நையாண்டி பண்ணுவாங்க. மற்றவங்க ரசிக்கிறதுக்கு என்ன வேணாலும் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உட்கார்ந்து அழச் சொல்லலை. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பீர்களானால் இது உங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலனை பெருக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் புரிந்து, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நமக்கு துன்பப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே என்பதற்காக நீங்கள் அதை பாக்கியமாய் எண்ண வேண்டும். அதை சந்தோஷமாய் நீங்கள் எண்ண வேண்டும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 23, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லும்போது எப்பவும் சரீரத்தில் விடுவித்து விடுவார் என்றும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் சரீரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் 99வது வருஷம், அவரையும் அவருடைய பையன் திமோத்தி, பிலிப் 2-3 பேரும் ஒன்றா ஜீப்பில் தூங்கும் போது ஆனால் ஆண்டவர் அவருடைய தீமை என்று விடுவித்தாரா? இல்லை. பரலோகத்துக்கு அது ஒரு அற்புதமான வாசலாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டார். அவங்கள பரலோகத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் விடுவிக்கலை. ஆனால் அவருடைய ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் தேவன் விலைக்கு பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது முதற்கொண்டு என்றைக்கும் கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். சரீரத்தை விட ஆண்டவர் ஆத்துமாவின் மீது அதிக வைராக்கியமாக இருக்கிறார். சரீரத்தின் தேவைகளை கொடுக்குறாரு, இல்லைன்னு இல்லை. ஆண்டவரே சொல்லுகிறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆகாரத்தை பார்க்கலும் சரீரமும், உடையை பார்க்கலும் சரீரமும், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் அதிக மேன்மையானதல்லவா. ஆகவே ஆண்டவர் அதன் மீது கவனமாக இருக்கிறார். சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாத, அவங்க இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆத்துமாவை, சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படு அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவருக்கு சக்தி இல்லை, வல்லமை இல்லைன்னு சொல்லி ரிசல்ட்டை வச்சு பார்த்துறாத. ரிசல்ட்டை வச்சு நிறைய பேர் ஆண்டவரை அளந்து பார்க்க நினைக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி செய்யலை. அவர்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் தப்புவியாமற் போனாலும் அணையும்னு பார்த்தா தீ அணையலை, 7 மடங்காக பெருக்கி விட்டாங்க. என்ற போதிலும் இந்த சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அவர்களை தப்புவியாமற் போனாலும் அதுதாங்க, நம்பிக்கை துரோகம் செய்யவே இல்லை. அதுதான் அவங்களுடைய தேவன் மேலே வச்ச ஒரு நன்றி விசுவாசம். நன்றி விசுவாசம், விசுவாசம், நன்றி விசுவாசம். போனால் பரவாயில்ல, அவரோட கூட இருப்போமே, மேன்மையான இடத்துக்கு தானே போகிறோம். ஆக நம்ம மேலே நிறைய புரணி பேசுவாங்க, வதந்தி பரப்புவாங்க, கதை கட்டி விடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, நிறைய யூடியூப்பில் தகவல்கள் சொல்லுவாங்க, இல்லாதது பொல்லாதது எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய கேலி கிண்டல் பரியாசம் நையாண்டி எல்லாமே செய்வாங்க. கவலைப்படாதீங்க, பைபிள் எழுதியிருக்குது. அப்படி நீங்கள் செய்யும்போது பேதுரு சொல்கிறார், புரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை காண வேண்டும். நற்கிரியைகள் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகள்.
வேத புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம தான் விளக்க உரை, நாம தான் நிருபங்கள். நம்மளை தான் படிக்கணும். பைபிளை யாரும் படிக்க மாட்டாங்க, சுவிசேஷ பிரதிகளை படிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் வாசிப்பாங்க. நம்ம ஒன்று பேசும்போது, நம்ம ஒன்று செய்யும்போது, நம்ம நடவடிக்கைகளை மற்றவங்க கேட்குறாங்க பார்க்குறாங்கன்னு இல்லை, அவங்க மனசுக்குள்ள நம்மை பற்றி சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சில எண்ணங்கள் உதிக்குது. அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால், கூடுமான வரைக்கும், அதான் அர்த்தம். கூடும் சின்ன பாருங்க, கூடல்னா வெட்டி வீசிருங்க, அப்படி சொல்லலை. மோதி பார்த்துருங்க, அப்படி சொல்லலைங்க. கூடுமானால் பாருங்க, கூடாட்டி விடுங்க, அப்படி இல்லை. கூடுமான வரைக்கும், கூடுமான வரைக்கும். ட்ரை த மோஸ்ட் பெஸ்ட். அதனால தான் சொன்னார், ஒருத்தன் உனக்கு ஒரே நாளில் 7-70 தரம் உனக்கு விரோதமாக செஞ்சாலும் அப்போ ஒருவேளை மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது மாதிரி இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம் முடியுமா? ஒவ்வொரு தடவையும் அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கும்போது அந்த மன்னிப்பு நமக்கு அதிக பயத்தை கொண்டு வராவிட்டால், தேவ பயத்தை கொண்டு வராவிட்டால், அதிக ஜாக்கிரதையை கொண்டு வராவிட்டால், நம்ம கேட்ட மன்னிப்பு வெறும் வெற்று வார்த்தைகள் தான். நான் சொல்கிறதுக்கு ஏதாவது வேத அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது அதிகாரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே என்ன எழுதுறாரு பவுல்? 9வது வசனம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். உங்க துக்கம் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குது. நீங்கள் சஞ்சலப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படலை, நீங்கள் வேதனைப்பட்டதுக்காக நான் துக்கப்படலை. ஆனால் உங்கள் துக்கம், நீங்கள் பட்ட துக்கம் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது, அதனால சந்தோஷப்படுறேன். அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவது. மனம் திரும்புவோன்னா என்ன? அதை விட்டுறணும், அதை விட்டுறணும். இனி திரும்ப நான் செய்ய மாட்டேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வெட்டி எறிகிறவன். அந்த தொடர்பை துண்டிச்சு விடுறது, வேரோட பிடுங்கி போட்டுறது. அதனால நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்பட பிறகு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. இந்த துக்கம் என்ன துக்கம்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்களே, இது என்ன துக்கம்? தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். அந்த தேவனுக்கேற்ற துக்கம் எவ்வளவு மேன்மையானது பாருங்க. பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் யூ வில் நெவர் நெவர் எவர் ரிக்ரெட். தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா ஒருபோது நீங்கள் பின்னாடி துக்கப்படவே மாட்டீங்க. ஆனால் நம்ம நிறைய நேரம் துக்கப்படுவோம். ஆனால் பிறகு அவங்கள்ட்ட போய் இப்படி கேட்டது தப்பாக போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி செஞ்சிட்டேன், அப்படி செஞ்சிட்டேன், தேவையில்லை, இது ரொம்ப மோசமாயிடுச்சு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நீங்கள் ஒரு நாளும் பின்பு துக்கப்படுவதற்கு தேவையே இருக்காது. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், மனம் திரும்புதலுக்கு இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் 10வது வசனம், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல்களை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அது ஒரு விதமான துக்கம், சும்மா பேருக்கு, அது ஒரு துக்கம். சரி, இது இல்லைன்னா நமக்கு பல நன்மைகள் இல்லாமல் போயிடும், இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்காம போயிடும், வேலை போயிடும்,
அது போய்டும் இது போய்டும், பேசாமல் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு ராசி ஆகிட்டு போயிட்டோம்னா தான் நல்லது. இல்லைன்னா பொழப்பு கட்டு போயிடும். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை கொடுக்குது பார்த்தீங்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் எவ்வளோ பெரிய ஜாக்கிரதை. பாப்பா, இஷ்டம் போல் நம்ம ஒரே நாளில் 7-70 தரம் பண்ணிடுவோமா? சொல்லுங்க. இல்லை, செய்ய மாட்டீங்க. 7 தடவைக்கே போக பயப்படுவீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. இதே காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் நான் துக்கப்பட்டேன், சீர்படுத்தினேன், சரி பண்ணேன். வழக்கமாக அதை பழக்கமாக வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதை முடியாது. பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும் பாவத்தின் மேலே, அந்த தப்பின் மேலே எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ஹலோ, தேவனுக்கேற்ற துக்கத்தினுடைய மேன்மையை பார்த்தீங்களா? இதை சுருக்கமாக தாவீது இப்படி சொல்கிறாரு, நான் உமக்கு பயப்படும்படி உமக்கு பயப்படும் பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்புகளும் உண்டு. நான் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்புகளும் உண்டு. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னா அந்த இடத்துல நான் இன்னும் ஜாக்கிரதையாக, இன்னும் பயமாக இருக்கணும். அடுத்த முறை இந்த இடத்துல நான் ஒரு மயில்கல்லை வச்சு நட்டி வச்சு, இது நான் விழுந்த இடம், இது விழுந்த இடம், இந்த இடத்துல இனி நான் அது மேலே தடுமாறி விழமாட்டேன், இந்த இடத்துல நான் விழுந்த இடம், இனிமேல் நான் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன காரணத்துக்காக விழுந்தேன், இனி நான் அதில் ஜாக்கிரதையாக இருந்து விழக்கூடாது, கவனமாக அந்த இடத்துல போகணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை இடத்துல நம்ம விழுந்துட்டோம். நம்முடைய பொழப்பே இப்படி இருக்குது. எப்படி தெரியுமா? விழுந்த இடத்துலையே விழுறோம், கேட்ட மன்னிப்பையே கேட்குறோம், செய்ததையே செய்கிறோம், திரும்ப திரும்ப அதையே செய்கிறோம். ஐயோ, சிறுபிள்ளைத்தனமானது அது. பிள்ளைகள் அதை அடிக்கடி செய்வாங்க. நம்ம திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியதாக இருக்கும், செய்ததையே திரும்ப செய்வாங்க. ஆனால் நாம் தேவனுக்கு பயப்படுற நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நம்ம அடையணும். நிதானித்து யோசித்து ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். பைபிள் எழுதியிருக்குது, நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் நல்லடக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் நல்லடக்கை உள்ளவர்களாய் அவங்க பார்க்கணும், அதை பற்றி அவங்க பேசணும். உங்கள் வாழ்க்கை அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும், அதை இல்லைன்னு மறுக்கணும். உங்கள் நீதி வெளிப்பட காலதாமதமானால் கூட அது உண்மை கிடையாது என்று அறியக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் சாந்த குணம், உங்கள் அடக்கம், உங்கள் அமைதி, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றவங்கள மாதிரி நம்ம நடக்க முடியாது. அவன மாதிரி கெட்ட வார்த்தை பேச முடியாது, அவனை மாதிரி சண்டை போயிட முடியாது, அவனுக்கு மாதிரி பதில் செஞ்சிட முடியாது, அவன் செஞ்ச மாதிரி அவன் நடந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. நம்முடைய நீதி தேவனுடைய நீதி, நாம் அவருடைய நீதியில் நடக்கணும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. உலக நீதி இல்லை, அதை விட உயர்ந்தது தேவ நீதி. கனலைய வாயின் வார்த்தை, அவன் பேசினா நான் பேசலாமா? நம்மளால் சாந்தமாக தான் பேச முடியும். அது அவங்க எத்தனை பேர் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. எத்தனையோ தடவை அப்படி தான். நான் நின்றுட்டு இருந்த வண்டியில் இன்னொருத்தர் வந்து மோதிட்டு இறங்குறதுக்கு முன்னாடி என்ன 5-6 கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இறங்குறார். நான் போனது தான் சரி, ஆனால் அவர் வரக்கூடாத வழியில் வந்து என் வண்டியில் மோதிட்டார். அங்கே நின்று ஒரு போலீஸ்காரர் மட்டும் பார்த்து ஓடி வந்து, ஏன்டா நீ வந்துட்டு தப்பாக வந்துட்டு அவரை பேசுகிறியேன்னு அவர் கையை ஓங்கலைன்னா அவன் என்ன போட்டிருப்பான். அதுதான் உலக நீதி வரும். ஏன்னா அவன் தப்பிக்கணும். அவனுக்கு முதலாவது நான் ஏதாவது கேட்டுறக்கூடாது, நஷ்டஈடு கேட்டுறக்கூடாது, பிரச்சனையாகிடக்கூடாதுன்னா அவன் என் மேலே முதல்ல முந்திக்கிற பார்க்குறான். அவன் முன்றதையும் பார்த்தா அவங்ககிட்ட தான் அம்புட்டு நியாயமும் இருக்கிற மாதிரி தெரியுது. இது தானே உலகம்.
சண்டையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் அவங்க பேசினா தான் தெரியும் இங்கே ஒன்றும் இல்லை. நிறைய தடவை அப்படி தான். நமக்கு அவங்கள மாதிரி பேச முடியாது. நான் ஒன்றுமே சொல்லலை. உடனே டக்குன்னு டோரை திறந்துட்டு ஓடி வந்து குத்த வர்றாரு, பாயிறாரு. போலீஸ்காரன் நின்னார். அவர் வந்து தப்பாக வந்துட்டார். ஏதோ வெளியூர்காரர் தான், சரியாக புரியாமல் வந்துட்டார். ஆனால் அவர் முந்திக்கிட பார்க்குறார், நம்ம மேலே தப்பு மாதிரி காமிச்சிக்கிட பார்க்குறார். அப்போ தான் அவர் தப்பிக்க முடியும். இதெல்லாம் உலகத்தார் சரி. நாம் ஏன் நடவடிக்கை, உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய செயல், உங்கள் பொறுமை, உங்கள் தாழ்மை, உங்கள் அன்பு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய நீதி, உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னாடி பேசணும், நிரூபிக்கணும். நான் என் வாழ்க்கை மேலிருந்து வருது, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன், இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இப்படி நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதை அவங்க படிப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க. எத்தனையோ நமக்கு பிரச்சனைகள் எல்லா இடங்கள்லையும் வரும், எல்லா இடங்கள்லையும் வரும். நிறைய நேரம் நான் நினச்சிருக்கிறேன், என்னால் ஒரு வேலைக்காரனை வேலை வாங்க கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அதுக்கு லாயக்கு இல்லை. ஒரு நியாயம் பேசுகிற இடத்துல நியாயம் பேசுகிறதுக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த நியாயம் பேசுகிற விதம் நமக்கு அந்த தோரணை வரமாட்டேங்குது. வாய் மூடுறியா இல்லையாடா அப்படின்னு கேட்க நமக்கு வரமாட்டேங்குது. அவங்க உடனே அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் அமைதியாகி ஒன்று எல்லாம் நியாயம் பறந்துடுது. நமக்கு அப்படி தோரணை வரமாட்டேங்குது. நம்ம உட்காந்துட்டு மெல்ல ஒரு வேத வசனத்தை சொன்னால் மதிப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறது எதுவுமே அவங்க காதில் விடாது. என்னமோ ஒரு ஓரத்தில் உட்காந்து ஏதோ சொல்கிற மாதிரி, பாவம் போகல, பாவம் இந்த ஆளு. நம்ம நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய அன்பை சொல்லணும், தேவனுடைய நீதியை சொல்லணும், அவருடைய உண்மையை சொல்லணும். நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை சந்திப்பினால்னு ஒன்று இருக்குது இல்லை? இந்த சந்திப்புங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சந்திப்பினால் இதே வார்த்தையை அப்படியே ஆண்டவர் பயன்படுத்தினார் இந்த எருசலேம் பட்டணத்துக்கு. உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது உன் ஆத்மாவுக்கு வேண்டியதை நீ கண்டிருந்தன்னா நல்லா இருக்குமே, ஒரு நாள் சந்திக்க அவர் வந்ததை நீ பார்த்துருக்கலாமே, இல்லை இதை அறிஞ்சிருந்தன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அழுதார். இதே சந்திப்பு தான். ஒரு நாள் அவரை சந்திக்கலாமே, ரட்சிப்பினால் தேவன் அவரை சந்திக்கலாமே. இன்னொரு சந்திப்பும் இருக்குது, அது வேற, அது கடைசி சந்திப்பாக இருக்கலாம். ஆனால் இடையில ஒரு சந்திப்பு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்க்குறவங்க அதன் மூலமாக மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் நம்முடைய செய்கைகள் மூலமாக அநேகரோடு கூட பேச முடியும். அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் ரட்சிப்புக்குள்ளே அவங்கள கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு நாம் ஜீவன் உள்ள சாட்சிகள், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நாம் செயல்படுற விதம், நாம் வேலை செய்கிற விதம் இல்லை, இவங்கெல்லாம் உண்மையாக இருக்க மாட்டாங்க, சரியாக வேலை செய்ய மாட்டாங்க, இவங்க சும்மா கூலிக்கு தக்கபடி வேலை செய்கிற அப்படியெல்லாம் சொல்லும்போது நான் எப்படி இருக்கணும்? நான் அப்படி இல்லை, எல்லாரையும் மாதிரி இல்லை, நேர்மையற்றவர்களாக இருக்க மாட்டேன், உண்மையாக இருப்பேன், வேலையில் உண்மையாக இருப்பேன் இல்லை. ஜாக்கிரதையாக இரு உன் வேலையில், சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஜாக்கிரதையை காமி. உன் வேலையாக செய், உன் வேலையாக செய்யலை, மனுஷருக்குன்னு செய்யாமல் தேவனுக்குன்னு செய்ய. அது நித்தியத்தில் நிலச்சி நிற்கும். நீ செஞ்சதுக்கெல்லாம் மார்க் மேலே போடுவார். ஆனால் நம்ம மனுஷருக்குன்னு பார்வைக்கு செஞ்சால், கூலிக்கு வேலை செஞ்சால் கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படி செய்கிறாங்க. அது அந்த காலமே இருந்திருக்குது. இப்போ மைக் வந்ததுனால நல்லாவே ஊரெல்லாம் கேட்கும், கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு தெரியுமில்ல. வந்துடுவாங்க, ஒரு மைக்கை வச்சு விட்டா போதும், 2 பாட்டிமார் சேர்ந்தா போதும், ஒரு நாளைக்கு அப்படியே ஓச்சு கட்டிடுவாங்க. எப்பவும் அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தருக்குமே ஒருத்தரும் அழமாட்டாங்க. இறந்தவர் மேலே அழவே மாட்டாங்க. அங்கிட்டு நல்ல பந்தி நடக்கும், ஆட்டுக்கறியோட விருந்து நடக்கும். இங்கே 2 கிழவிகள் உட்காந்து மைக்கில், அப்புறம் கொஞ்சம்
கொட்டுக்காரங்க வருவாங்க, ஜாலியாக இருக்கும். அப்புறம் வெடி போட்டு பட்டாசு போட்டு ஆடி பாடி தண்ணியை போட்டு மோதி கொண்டு போய் அலமோதி, அவர் பாடையில் போகிறவர் அலமோதி போவார். அதுக்கு வேறு ஏற்ற மாதிரி பாடை கட்டியிருப்பாங்க, படகு அப்படி அலமோதி தானே போகும். பிறகு அப்படி போய் கொண்டு போய் போடுறது. நம்ம கூலிக்கு மாரடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய பார்வையில் செய்யுங்க. அது செய்கிற விதமே வித்தியாசம். அதனால் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை காணட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மை, உண்மை, தாழ்மை, நீதி, நியாயம், அன்பு, தூய்மை, பரிசுத்தம் எல்லாவற்றிலையும் இயேசுவை மையப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம யோசிப்போம், நமக்கு ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் தான் சாட்சிகள். எல்லாரும் வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் எழுதுனதை மற்றவங்க படிக்கும்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளிப்படுத்தலாம்.